வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூட் பேக் மாடல்ல லஞ்ச் பேஸ்கெட் ட்ரை பண்ண போறோம். நிறைய சேனல்ல போட்டிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சில மாற்றம் பண்ணி நம்ம இந்த பேக் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு. நம்ம சேனல்ல நிறைய விதமான லஞ்ச் பேஸ்கெட்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனல்ல விசிட் பண்ணுங்க, இல்லைன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பேக் போடுறதுக்கு 2 கலர் மெயினா எடுக்கணும். ரெட் அண்ட் ஆஷ் மெயின் கலரா எடுத்திருக்கேன். சாண்டில் ஒரு 1/4 ரோல் எடுத்துக்கோங்க. இப்ப 2 கலரும் 2 ரோல் எடுத்துக்கோங்க. 1/4 ரோல்ல சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர்ல 8 அடியில 14 ஒயர் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாண்டில்ல 6 ஒயர் 8 அடியில கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 20 ஒயர் கட் பண்ணணும். இப்போ சைடு வால் போடுறதுக்காக ஆஷ் கலர் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு 1 2 2.9 இந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம சைடு வால் போட போறோம். ஆஷ் கலர்ல நம்ம அளந்து விட்ட பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். ரோலோட இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர்ல ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்றேன். சரிசமா மடிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க. ரோல்ல இருக்கிறது இங்க இருக்கு. இப்ப சரிசமா மடிச்சுட்டு நம்ம நார்மல் பேசிக் நாட் தான் போட போறோம். நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெட் கலர்ல 14 ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாவே ரன்னிங் ஒயர்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டா இருக்கு. அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா எந்த பக்கம் பெருசா இருக்கோ அந்த பக்கம் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை மடக்கணும். இந்த லூப் எடுத்து அந்த லூப் மேல போட்டு பள்ளமா இருக்க பக்கத்தை மேல எடுத்து வச்சு ரன்னிங் ஒயர் லூப்ல இந்த ஒயர் எடுத்து விட்டுட்டு நம்ம நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். நாட் போட்டுட்டு மறுபடியும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். ஒரு வரிசைக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம அப் அண்ட் டவுன் பார்க்கணும். அப் அண்ட் டவுன் இருக்கு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர்ல நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கட் பண்ண 20 ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 20 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாண்டில்ல 6 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணிட்டு சைடு வால் போடுறதுக்காக நம்ம 2.25 அடியில ஒயர் அளந்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை அளந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டோம். மறுபடியும் ரோலோட இருக்க ஆஷ் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அளந்து விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு மேல இருக்க ஒயர் எடுத்து சுத்திட்டு நம்ம இன்னொரு லைன் போட போறோம். இதே மாதிரிதான் நம்ம பேஸ் போடணும். சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 5 லைனும் கீழே 5 லைனும் மொத்தம் 11 வரிசை பேஸ்ல போட போறோம். சைடு விட்ட ஒயர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு, கம்மியா இல்லாம பாத்துக்கோங்க. பேஸ் போடுற வரைக்கும் நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ சென்டர் லைனை அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுதான் சென்டர் லைனு. அதை அடையாளப்படுத்திட்டு இதுக்கு மேல 5 லைனு, இதுக்கு கீழே 5 லைன், சேம் மெத்தட்ல தான் நம்ம போட போறோம். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். பேஸ் போடுறத காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். அதனால நான் உங்களுக்கு பேஸ் ஃபுல்லா போட்டுட்டு சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல 5 லைன் கீழே 5 லைன் நம்ம போட்டுட்டு காமிக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய லஞ்ச் பேஸ்கெட் மாடல் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பேஸ் 11 லைன் போட்டதுக்கு அப்புறம் இதான் சென்டர் லைன் நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் லைனு. அதுக்கு மேல 5 லைன் போட்டிருக்கோம். இந்த பக்கம் திருப்பி 5 லைன் போட்டுட்டு நம்ம பேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடையாளப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த நாட்டை கலட்டிட்டு மேல எப்படி கூடைய வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தான் போடணும் பேஸ் போடும்போது. இப்போ மேல கூடை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோலோட இருக்க ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேல நம்ம பின்ன போறோம். பேஸ் எதுக்காக அகலமா போட்டேன் அப்படின்னா, நம்ம சைட்ல ஜூட் பேக் மாடல்ல கட்டுவோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ ரெட் கலர் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன். ரன்னிங் ஒயரை மடக்குங்க.
இந்த ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்குள்ளே விட்டு நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு வரிசையாக அப்படியே சைட் வால்லேருந்து எல்லா பக்கமும் பின்னிட்டே போனோம்னா வந்து கார்னர் வந்து டர்ன் பண்ணிடலாம். நம்ம அடுத்தடுத்து அப்படியே இருக்கிற ஒயரை பிடிச்சு நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இந்த பேக்கை வந்து அடுத்தடுத்த ஒயரை பிடிச்சு நாட் போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. நம்ம சேனல்ல கட்டப்புடி மாடல்லலாம் வந்து லஞ்ச் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லைன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த லைன்லேருந்து இங்கே வரைக்கும் கார்னர் டர்ன் பண்ணுறதுக்காக போட்டுட்டு வந்துட்டோம். போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை மடக்குங்க. இந்த சைட் வால் போடுறதுக்காக இந்த ஆஷ் கலர் ஒயர் விட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு ஒயரும் விடாம நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். முக்கோணம் ஷேப்ல நாட்டோட ஹோல் வந்து கிடைச்சிருக்கும். எந்த ஒயரையும் மிஸ் பண்ணாம நம்ம வந்து அப்படியே நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நான் ஒரு லைன் ஃபுல்லா போட்டுட்டு ஒரு சுத்து ஃபுல்லா பின்னி கொண்டு வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு சுத்து ஃபுல்லா ரன்னிங் ஒயரை வச்சு பின்னி கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர் நம்ம வந்து பின்னிட்டோம். பின்னிட்டு ஆரம்பிச்ச இடத்துல கொண்டு வந்துட்டோம். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே இருந்து மேல் பக்கம் லூப்பை வந்து தள்ளிட்டு ரன்னிங் ஒயர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லூப் கிரியேட் பண்ணிட்டு மேலே லூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ள இந்த லூப்பை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல மேல் பக்கமா போகுது பாருங்க இந்த ஒயர், இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு ரன்னிங் ஒயர் லூப்ல விட்டு இழுத்துருங்க. இழுத்துட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து அப்பப்போ சொருகிடுங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லா மேலே ஃபுல்லா வளர்த்துட்டே வர போறேன். ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். அப்பதான் பேஸ்கெட் வந்து ஈவனா வரும். இப்போ இதே மாதிரி ஏணிப்படி போட்ட முடிச்ச விட்டுட்டு ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமா கொண்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிட்டே வரேன். நான் வந்து ரெட் கலர்ல 18 லைன் வந்து போட போறேன். அவ்வளவுதான் ஒயர் இருந்துச்சு, அதனால வந்து 18 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஷ் கலர்ல மேல வந்து வளர்க்க போறேன். போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பாதி போட்டதோட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு வரதுனால படி மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்காக இந்த பாதியில உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 18 லைன் பின்னிட்டு மேலே வந்து ஆஷ் கலர்ல 5 லைன் பின்னிருக்கோம். மொத்தம் 23 லைன் வந்து பின்னிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், நீளத்துல 23 லைன் வந்து பின்னிருக்கோம். இந்த மாதிரி பின்னினதுக்கு அப்புறம் சைட் வால்ல இருக்கிற ஒயர் எல்லாம் சின்னதாயிட்டு இருக்கும். இந்த சைட்ல இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்து சின்னதாயிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து சைட் வால சொருகணும். இந்த 11 லைன் இருக்கு இல்லையா, இந்த சைட் வால்ல ஆஷ் கலர்ல போட்ட ஒயர் எல்லாம் சின்னதா இருக்கும். ஒரு வரிசையை மடக்கி சொருக வேணாம், அப்படியே நம்ம வந்து 2வது நாட்ல வரிசையா சொருகிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு வால்லையும் சொருகணும். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இந்த 2 பக்கமும் ஒயர் வந்து பெருசா இருக்கும். நம்ம ஜூட் பேக் மாடல்ல வந்து பின்ன போனோம் இல்லையா, அதுக்காக இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் கட்டி வச்சுக்கலாம். இந்த 20 ஒயர் வந்து பெருசா இருக்கும். இந்த ஃப்ரண்ட்லையும் அந்த பேக் சைட்ல இருக்கிறதுலையும் பெருசா இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு சைடு வால்ல வந்து சொருக ஆரம்பிக்கலாம். இந்த 2 பக்கம் இருக்கிறதையும் நான் எடுத்து ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து சைடு வால்ல இருக்கிற ஒயரை எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒயர் சொருகும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து சைடு வால்ல இருக்கிற 11 வரிசையை 2 பக்கம் இருக்க சைடு வாலை வந்து சொருகிக்கலாம். இந்த பக்கமும் சொருக போறோம். ஓகேவா?
இப்போ வந்து எப்படி சொருகுறதுன்னு காமிக்கிறேன். சென்டர்ல ஒரு ஒயரை பிடிச்சு சொருகி காட்டுறேன். நீங்க எல்லா ஒயரையும் சொருகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்டை விட்டுட்டு 2வது நாட்ல வரிசையா ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. ஒயரே கம்மியா தான் இருக்கு, அதனால நான் சொருகிக்கிறேன். ஒயர் வேஸ்ட் ஆகாது. நான் சொன்னபடி 2.25 அடியில வந்து விட்டீங்கன்னா ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த 2 பக்கமும் நம்ம வந்து சொருகிட்டோம். இப்போ வந்து சொருகினதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கத்துல இந்த ஜூட் பேக் மாடல்ல மேல வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, அதை வந்து பின்ன போறோம். ஒரு பக்கத்துல இருக்கிற நாட்டை வந்து கலட்டிட்டு ரோலோட இருக்க ஆஷ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. இந்த 20 நாட் வந்து நம்ம போட போறோம். ஓகேவா? இப்போ ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்து 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு இந்த ரெட் ஒயர் எடுத்து மேல சுத்தி பள்ளமா இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்ல விட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ 2 இன்ச்சுக்கு இந்த ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, இதையுமே நம்ம திருப்பி சொருகாம அப்படியே இப்படி பின் பக்கமா மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரா மடக்குங்க. பக்கத்துல இருக்க ஒயர் எடுத்து இந்த லூப் மேலையும் பின்னாடி இருக்கிற ஒயர் மேலையும் சுத்திட்டு நம்ம வந்து நாட் போட போறோம். இந்த மாதிரி ஒரு பக்கத்துல சொருகாம எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியா வந்து பேஸ்கெட் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோலயும் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மடக்கிட்டு போட்டீங்கன்னா ஒரு பக்கத்துல நமக்கு வந்து சொருகிற வேலை மிச்சமாயிரும். அடுத்தடுத்த ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நான் போடுறது உங்களுக்கு கிளியரா புரியும், சொல்றதை விட பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். இப்போ இந்த 20 நாட்டையும் நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கலாம். பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லா இந்த 20 நாட் போட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு 2வது நாட்ல அப்படியே வரிசையா நம்ம போட்ட லைன்ல வரிசையா சொருகிக்கிறேன். நான் வந்து அப்பப்ப சொருகிடுவேன், அதனாலதான் உங்களுக்கு சொருகிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சிலர் வந்து சொருகாம அப்புறம் லாஸ்டா சொருகிப்பீங்க. உங்களுக்கு எந்த படி வந்து வாட்டமா இருக்கோ அந்த மெத்தட்ல வந்து பாத்துக்கோங்க. இப்ப மறுபடியும் ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு மேல வந்து நம்ம வந்து 6 லைன் வந்து போட போறோம். சேம் மெத்தட்ல 6 லைன் வந்து இந்த மெத்தட்ல வந்து போட்டுக்கலாம். இப்ப இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டதை அப்படியே பின் பக்கமா மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடக்குங்க. ரன்னிங் ஒயரை லூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஒயர் எடுத்து 2 ஒயர் மேலேயும் சுத்திட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடுறப்ப மட்டும் ஒயர் சொருகிற வேலை மிச்சமா இருக்கும். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா நான் வந்து ஒரு 6 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் மெத்தட்ல தான் பின்னணும். இப்ப நம்ம வந்து 6 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 லைன் போட்டிருக்கோம். 6 லைன் போதும். நம்ம போட்டதுக்கு அப்புறம் இப்ப ஃபினிஷிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சேம் மெத்தட்ல அந்த பின் பக்கமாவும் பின்னிக்கோங்க. இப்போ வந்து சொருகிறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஒயரை பிடிச்சு நான் சொருகி காட்டுறேன். நீங்க எல்லாத்தையும் அதே மாதிரியே சொருகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்ல சொருகக்கூடாது, 2வது நாட்ல அப்படியே ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகுங்க. சொருகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாவே தான் இருக்கும் ஒயரு. உங்களால எவ்வளவு சொருக முடியுமோ அவ்வளோ சொருகுங்க. அப்பதான் இந்த ஜூட் பேக் மாடல்ன்றதுனால ஸ்ட்ராங்கா கிடைக்கும். அதுக்காக தான் 8 அடியில ஒயர் எடுக்க சொன்னேன். ஒயர் வேஸ்ட் ஆயிடும்லாம் நினைக்காதீங்க, நீங்க வரிசையா சொருகிக்கோங்க. அப்படியே ஒயர் இருக்கிற வரைக்கும் நல்லா வந்து அப்படியே வரிசையா சொருகிக்கோங்க. இந்த பக்கம் போட்ட மாதிரியே அந்த பக்கமும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பக்கம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டா வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சேம் மெத்தட்ல 2 பக்கமும் திருப்பி இதே மெத்தட்ல போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து எக்ஸ்ட்ராவா அட்டாச் பண்ணிருக்கேன். ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, செக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோல இருக்கு. ஐ பட்டன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இதுல நான் அட்டாச் பண்ணிருக்கேன் அந்த ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை எல்லாமே லிங்க்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
அது வந்து வீடியோல போட்டேன்னா ரொம்ப லென்த் ஆயிடும். இப்போ இந்த சைட்ல கட்டுறதுக்காக ஒரு 9 அடியில ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். சாண்டில் கலர்ல ஜூட் பேக் மாடல்ல நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இல்லையா, அதுக்காக 9 அடியில கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துல விட்டுக்கிறேன். கரெக்டா நம்ம எக்ஸ்ட்ராவா பின்னணும் இல்லையா, அந்த இடத்துல விட்டுட்டு பின் பக்கமா விட்டு ஒரு 4-5 நாட்ல இந்த 9 அடி ஒயர்ல கொஞ்சம் போல சொருகிக்கோங்க. நான் எப்படி சொருகுறேனோ அந்த மாதிரி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருகுனதுக்கு அப்புறம் ஒரு 4-5-6 நாட்ல சொருகுங்க. அப்பதான் வந்து நம்ம கட்டும் போது வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். இந்த மாதிரி சொருகுனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஒயர் வந்து லென்த்தா தான் இருக்கும். இந்த சாண்டில் கலர் ஒயரு அதை வந்து இப்படி உள்ள கொடுத்து நம்ம வந்து இந்த ஃபினிஷிங்காக கட்ட போறோம். இந்த மாதிரி இந்த சைடு வால்ல இருக்கிற நாட்டையும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2வது நாட்ல விடுறேன். ஒரு மனையை பிடிச்சு இந்த 2வது நாட்ல விட்டு உள் பக்கமா இருந்து இந்த பக்கம் இழுத்துக்கிறேன். கார்னர்ல கரெக்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிராஸ்ல நான் வந்து சுத்திட்டே வர போறேன். அப்போ வந்து நமக்கு இந்த ஜூட் பேக் மாடல்ல வந்து கிடைச்சிரும். ஒரு நாட் விட்டு ஒரு நாட் வந்து ஹோல்ல விட்டு அந்த பக்கத்துல இருந்து இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பிடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி சுத்திட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஜூட் பேக் மாடல்ல வந்து கிடைச்சிரும். நான் எப்படி பண்றேன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே நம்ம சுத்திக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு நாட் விட்டு ஒரு நாட் வந்து நான் நாட்டோட ஹோல்ல விட்டு எடுக்கிறேன். இந்த பாத்தீங்கன்னா தெரியும். வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிடும், அதனாலதான் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லலை. உங்களுக்கு கண்ணு பார்த்தாலே புரியும். புரியலைன்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த மாதிரி நம்ம சுத்திட்டே வர வேண்டியதுதான். லூஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி போடுங்க. லெஃப்ட் கையில வந்து டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஒரு நாட் விட்டு ஒரு நாட்ல வந்து வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. பக்கத்துல நாட்ல சுத்துற மாதிரி பார்க்காதீங்க. அப்பதான் வந்து இது ஒரு அந்த ஃபினிஷிங் வந்து நான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பக்கத்துல போட்டு பார்த்தேன், அப்படியே ரொம்ப வந்து இறுக்கமா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால நல்லா இல்லை. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப கார்னர்ல எப்படி சுத்துறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். டைட்டா பிடிச்சிட்டு இந்த பக்கம் அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இந்த 2 நாட் இருக்கு பாத்தீங்களா கார்னர்ல இருக்கிறத, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இன்னொரு முனையில நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துல மட்டும் கை விட்டு சொருக முடியல இந்த மாதிரி, அதனால உள்பக்கமா கையை உள்ள விட்டு நம்ம வந்து சொருக போறோம். இந்த இடத்துல இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த எட்ஜ் வந்து மடங்குது, அதனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி விட முடியல. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் முனையை மட்டும் விட்டுட்டு உள்பக்கமா இந்த கையை விட்டு நம்ம வந்து வெளியே இழுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கரெக்டா ஒயர் வந்து வெளிப்பக்கமா எப்படி வருமோ அந்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சு போடுங்க. லூஸ் ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேம் அதே தான், ஒரு நாட் விட்டு ஒரு நாட் வந்து நம்ம விட்டு எடுத்து சுத்திட்டே வர போறோம். ஃபினிஷிங்காக அந்த எட்ஜ் வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து இந்த மெத்தட்ல வந்து பண்றோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இந்த ஜூட் பேக்குக்கு ஜிப் அட்டாச் பண்ணாம லாக் வைக்க போறோம். லாக்குமே நான் வந்து கடையில தான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த லாக்கோட லிங்க் வந்து கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். அமேசான்ல நீங்க வந்து கிளிப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி நம்ம சுத்திட்டே வர வேண்டியதான். கொஞ்சம் ஃபாஸ்டா காமிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நாட்ல வந்து நான் வந்து போட்டுட்டே வரேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஃபுல்லா போட்டுட்டே வரலாம். இந்த கார்னர்ல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிற ஒயர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். அதனால நீங்க ஓரளவுக்கு ஒயர் வந்து இந்த சாண்டில் கலர் ஒயர் வந்து எக்ஸ்ட்ராவாவே எடுத்துட்டு நீங்க போட்டு சுத்திட்டே வாங்க.
அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். இங்க வரைக்கும் நான் பண்ணிட்டு உள்ள எப்படி சொருகிறதுன்றத காட்டுறேன். இந்த கார்னர்ல மட்டும் 2 சுத்து சுத்திக்கோங்க. சுத்திட்டு சொருகிற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு உள் பக்கமா இந்த ஒயரை விட்டு அப்படியே நம்ம வரிசையா சொருகி விட்டுக்க போறோம். இந்த மாதிரி வரிசையா அப்படியே உள்ள வந்து கரெக்டா சொருகுங்க. அப்பதான் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா கிடைக்கும். லூஸ் விழுந்துடாம கரெக்டா சொருகி விட்டுக்கோங்க. சேம் நம்ம இந்த பக்கம் போட்டோம் இல்லையா, இதே மாதிரியே அந்த பக்கமும் வந்து ஒயர் எடுத்துட்டு நீங்க 9 அடியில ஒயர் எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா வரும். சுத்திக்கோங்க. சுத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் வந்து 2 பக்கமும் சுத்தி முடிச்சுட்டேன். பினிஷிங் பாத்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஷேப்ல வந்து நல்ல ஒரு ஜூட் பேக் மாடல்லாம் நல்லா கிடைச்சிருக்கு. இந்த பேஸ்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுவுமே ஒரு ஆர்டர் பேஸ்கெட் தான். ஒரு சிஸ்டர் வந்து சாம்பிளுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த பேக் வந்து மேக் பண்ணி பாம்பேக்கு போக போகுது. அதனால வந்து நம்ம இந்த பேக் ரெடி பண்ணி அனுப்ப போறோம். இந்த பேட்டர்னும் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, சேம் கலரு. இப்போ நம்ம வந்து லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ட்ராப் வந்து நான் போட்டிருப்பேன். இது எங்க வாங்கினேன்ற டீட்டெயில் வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த இதுல வந்து நான் 1.5 அடிக்கு 2 ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு நம்ம எட்ஜஸை வந்து நெருப்புல காமிச்சிட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்போ வந்து சென்டர் பார்த்துக்கலாம். சென்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ராப்பை தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். இந்த இடத்துல கரெக்டா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த ஆஷ் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த கார்னர்ல இருந்து 3வது நாட் தள்ளி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோம். கூடைக்கு வைக்கிற கும்மில் எடுத்திருந்தேன். அந்த கும்மில வச்சுதான் இந்த லாக் இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க கரெக்டா இருக்கா, உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. நான் 1.5 அடியில கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 ஸ்ட்ராப்ல. இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம வந்து அந்த கும்மில வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் அழுத்தி விட்டு நம்ம அமுக்கி விடணும். அந்த உள்பக்கமா வச்சு கூடைக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், குமிழ் கீழே அடிபாகத்துல வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் பண்ண போறோம். இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. நான் வச்சு உங்களுக்கு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு 1 2 3 இங்க 3வது நாட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து அந்த ஸ்ட்ராப்பை ஓட்ட போட்டுட்டு நம்ம பின் பக்கமா வச்சு மடக்கி விட்டுக்கலாம். அப்படி உங்களால முடியல அப்படின்னா இந்த மாதிரி கையில வச்சு ஃபர்ஸ்ட் அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு அதுல ஓட்ட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்கெட்ல வச்சு இந்த ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலும் லாக்கும் நம்ம இந்த பேஸ்கெட் வைக்க போறோம். லாக் வந்து நான் வந்து வைக்கிறத காமிக்கல இந்த வீடியோல. இந்த ஹேண்டில் போடுறத மட்டும்தான் காமிச்சிருக்கேன். லாக் போடுறது வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பின் பக்கமா திருப்பிட்டு நம்ம வந்து அப்படியே கும்மில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் சேம் அதே மெத்தட் தான். இந்த மெத்தட்ல நம்ம வந்து அமுக்கி விட்டுக்கலாம். எனக்கு அமுக்க முடியல, அதனால நான் ஒரு இதை வச்சு அடிச்சுக்கிறேன். அது கொஞ்சம் பிரிஞ்சு வராம இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா கிடைக்கும். இப்ப இன்னொரு கும்மில் எடுத்துக்கலாம். மொத்தம் இந்த ஹேண்டில் வந்து போடுறதுக்கு 2 பக்கமும் சேர்த்து ஒரு பக்கத்துல 4 கும்மில், இன்னொரு பக்கத்துல 4 கும்மில், 8 கும்மில் வந்து தேவைப்படும் இந்த பேகுக்கு. இந்த மாதிரி கரெக்டா மேல பார்த்துக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம அமுத்தி விட்டுக்க போறோம். அவ்வளோதான், நம்ம வந்து ஹேண்டில் போட்டுட்டோம். ஒரு பக்கத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லூஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு இதை வச்சு அடிச்சுக்கோங்க, சுத்தியலோ இதை வச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணீங்க இல்லையா, அதே அளவுக்கு கரெக்டா வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. சேம் அளவுக்கு, அளவு மாறிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்டா ஒரு ஹேண்டில் வந்து ட்ரை பண்றப்ப அளவு வந்து ஒரு கரெக்டா இருக்கணும். நார்மலா பேஸ்கெட்ல நம்ம பின்னும் போதும் சரி, இந்த மாதிரி ஹேண்டில் ட்ரை பண்ணும் போதும் சரி,
அளவு வந்து மாறாம இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் வந்து அடிச்சு வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் இதே மெத்தட்ல பின் பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்க போறோம். பிகினர்ஸ்க்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் வந்து கிளியரா காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சேம் இதே மெத்தட்ல இந்த பக்கமும் ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக்கும் வச்சுட்டு நான் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ 2 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே அழகா இருக்கு. இப்படியே யூஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு லாக் வந்து வைக்க போறேன். இதுக்கு லாக் வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம், இல்ல ஒயர்ல பின்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து சாண்டல் கலர்ல வந்து 2 ஒயர் உருட்டு கைப்பிடி இருக்கு இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இந்த கோல்டன் கலர் லாக் வந்து அமேசான்ல தான் இருக்கும். கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அமேசான்ல கிடைக்கும். இதுவுமே வந்து ஒரு 10 பீஸ் அப்படிதான் கிடைக்கும். அது மாதிரி வாங்கிட்டு இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாக் எப்படி இருக்கு, இந்த பேக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பேக்கும் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.